using Euclid's division algorithm to find the highest common factor HCF of the 4 subdivision கொடுத்திருக்காங்க 340 and 412 867 and 255 நமக்கு வந்து 10,224 and 9,648 next 84 90 and 120 இப்படி நம்ம HCF ஃபைண்ட் பண்ணுவோம். நம்ம ஸ்மாலர் கிளாஸ்லேயே HCF ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம படிச்சிருக்கோம். என்ன பண்ணுவோம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்படி ஃபைண்ட் பண்ண நம்ம ஸ்மாலர் கிளாஸில் 6th இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்மாலர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், இதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம் இல்லையா. இப்போ அதே வந்துட்டு நம்ம இப்போது யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் இதை யூஸ் பண்ணி HCF ஒரு சப்டிவிஷனுக்கு ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நமக்கு என்ன எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், 340 and 412க்கு HCF ஃபைண்ட் பண்ணணும். இப்போது டு ஃபைண்ட் த HCF அப்போ சொல்யூஷன் போட்டு என்ன எதை ஃபைண்ட் பண்ணுறோம் எழுதணும்ல, அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். டு ஃபைண்ட் த HCF ஆஃப் 340 and 412 எதை யூஸ் பண்ணி, யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். இப்படி ஸ்டெப்பாக கரெக்டாக இதே மாதிரி ஆர்டராக நம்ம ப்ரெசன்டேஷனும் ரொம்ப முக்கியம். அப்போ இதே ஆர்டரில் ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, அப்போ டு ஃபைண்ட் த HCF ஆஃப் 340 and 412 using Euclid's division algorithm. Euclid's division algorithm என்னது, A equal to BQ plus R. Aங்கிறது என்னது, நமக்கு Aங்கிறது எது எழுதுவோம், டிவைடண்ட், Bங்கிறது டிவைசர். இது நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். Aங்கிறது டிவைடண்ட், Bங்கிறது டிவைசர், Qங்கிறது கோஷியன்ட், Rங்கிறது ரிமைண்டர். அப்போ நமக்கு Aங்கிறது டிவைடண்ட் தானே, டிவைடண்ட் வந்துட்டு என்ன வரும் இந்த இதில் 412 ஈக்குவல் டு பிங்கிறது 340. அதான் நமக்கு HCF ஃபைண்ட் பண்ணோம். ஃபைண்ட் பண்ணல இங்கே கொடுத்துருக்கிறது 340 அண்டு 412 கொடுத்துருக்காங்கல்ல. இதில் எது பிக்கஸ்ட் நம்பரோ அதை தான் வந்து நம்ம டிவைடண்டாக எடுத்துக்கணும். ஓகே, அப்போ ஏபி மட்டும் தான் இங்கே இருக்குது, ஏபி தான் இருக்குது. ஏங்கிறது பிக்கஸ்ட் நம்பர், லார்ஜஸ்ட் நம்பர் ஏதோ அதான் ஏவாக எடுத்துக்கணும், டிவைடண்டாக எடுத்துக்கணும். இப்போ ஏ இருந்து 412 ஈக்குவல் டு பிங்கிறது என்ன எழுதிக்கிறோம், 340. இப்போ இது ரெண்டு நம்ம நார்மல் டிவைட் பண்ணால் போதும். ஏன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருந்தது, அது நெகட்டிவாக இருந்தனால தான் நம்ம இங்கேயே வச்சு பண்ணோம். அல்லாமல் நம்ம என்ன பண்ணால் போதும், ரெண்டு கொடுத்துருக்காங்களே, இது ரெண்டு டிவைட் பண்ணையிலே நமக்கு கோஷியன்ட் என்ன ரிமைண்டர் என்னன்னு வந்துடும். ஓகே, இப்போ நமக்கு HCF ஃபைன் பண்ணும்ல. HCF எப்படி ஃபைன் பண்ணுவோன்னா, நமக்கு இந்த ஃபார்முலாவில் வச்சு டிவைட் பண்ணி கோஷியன்ட் ரிமைண்டர்லாம் எழுதுவோம்ல, அந்த ரிமைண்டர் ஃபைனலில் எங்கே 0 வருதோ அப்போ இருக்கிற அந்த டிவைசர் என்னவோ எதால் நம்ம டிவைட் பண்ணுறோமோ அதான் வந்துட்டு HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக இருக்கும். இப்போ சம் செய்யல புரியும். அப்போ என்ன எழுதுவோம், ஃபஸ்ட்டு 412 டிவைடட் பை 340 வருமா. அப்போ நம்ம டிவைட் பண்ணல 340 வந்து 1 டைம் தான் பண்ண முடியும். 2 டைம்ஸ் போது இதை கட்டி பெரிய நம்பர் ஆகிடும். ஸோ 340 வந்து 1 டைம் பண்ணல 340. அப்போ 412ல் 340 நமக்கு மைனஸ் பண்ணல 72 கிடைக்கும். இதுக்கு மேலே பண்ண முடியாது, ஏன்னா வந்துட்டு இது இதை காட்டிலும் நமக்கு வந்துட்டு லெஸர் வேல்யூவாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ இதில் வந்துட்டு கோஷியன்ட் வந்துட்டு 1, ரிமைண்டர் வந்துட்டு 72. அப்போ நம்ம இங்கே எழுதுகிறோம் இந்த ஃபார்முலா, அந்த ஃபார்முலா வாட் இருக்குல்ல யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம், அதில் எழுதுகிறோம் 412 ஈக்குவல் டு 340 இன்ட்டு கோஷியன்ட்டுங்கிறது 1 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன வருது 72. அப்போ இங்கே ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஓகே, அப்போ ரிமைண்டர் 72 நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணணும்ல. அடுத்து எப்படி கண்டினியூ பண்ணுவோன்னா, இந்த 340 இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம டிவைடண்டாக எடுத்துப்போம். இது டிவைடண்டாகவும் அந்த ரிமைண்டர் வந்திருக்குல்ல அது டிவைசரும் ஆகிடும். ஓகே, அப்போ இங்கே 340 இங்கே வந்துடும். 340 ஈக்குவல் டு இந்த டிவைசர் இருக்குல்ல அது 72. அப்போ 340 ஈக்குவல் டு 72 இதை எழுதிடுவோம். நெக்ஸ்ட் இது ரெண்டு டிவைட் பண்ணணும். 340யும் 72 டிவைட் பண்ணையில் நமக்கு 4 டைம்ஸ் வருது. 4 டைம்ஸில் வந்துட்டு 288 வருது. ஓகே, 288 ரிமைண்டர் வந்து 52. இதை கட்டி லெஸர் ஆயிடுச்சு. ஸோ இதில் கோஷியன்ட்டுங்கிறது என்னது 4, ரிமைண்டருங்கிறது 52. அப்போ கோஷியன்ட்டுங்கிறது இங்கே தானே எழுதுவோம். அப்போ இன்ட்டு Q அதான் வந்துட்டு 4 இன்ட்டு 4 ப்ளஸ் 52. இப்போ என்ன ஆயிடுச்சு, ரிமைண்டர் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்குது. ஸோ ரிமைண்டர் 52 நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் பின்னையும் கண்டினியூ பண்ணும் 0 வர வரைக்கும். அப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தனால இங்கே இருக்கிற இந்த டிவைசர் தான் பின்ன இங்கே டிவைடண்டாக வரும், இந்த ரிமைண்டர் தான் டிவைசர் ஆகும். அப்போ 72 ஈக்குவல் டு 52. 72 52 டிவைட் பண்ணல 1 டைம் தான் பண்ண முடியும். 2 டைம்ங்கிறது இதை கட்டி பிக்கஸ்ட் நம்பர் ஆகிடும்.
அப்போ 1 டைம் பண்ணையில் 72 into 52ங்கிறது 1 டைம் 52 வரும். ரிமைண்டர் எவ்வளோ வருது? 20 வருது. ஸோ 72 ஈக்குவல் டு 52 இருக்குது. இன்ட்டு 1 ப்ளஸ் 20. ஸோ இங்கேயும் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன பின்னையும் கண்டினியூ பண்ணோம். எது வந்துட்டு நம்ம டிவைடண்டாக எடுப்போம்? இங்கே இருக்கிற இந்த டிவைசர் தான் டிவைடண்டாக ஆகிடும். ரிமைண்டர் தான் வந்துட்டு இங்கே டிவைசராக வரும். அப்போது 52 ஈக்குவல் டு 20. அப்போ 52 20யும் டிவைட் பண்ணும். 52 20 டிவைட் பண்ணல 2 டைம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். 2 டைம்ஸ்னால் 40 வரும். அப்போ 52 மைனஸ் 40 12. ஓகே, அப்போ 12ன்னு கிடைக்குது. 12ங்கும் போது நமக்கு இங்கே என்ன வரும்? கோஷியன்ட் வந்துட்டு 2 இன்ட்டு 2, அதாவது 52 ஈக்குவல் டு 20 எழுதிடுவோம். இங்கே இருக்கிற அந்த இன்ட்டு 2 ப்ளஸ் அந்த 12 எழுதுவோம். ஓகே, அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ ரிமைண்டர் 12 நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 வந்து பின்னையும் கண்டினியூ பண்ணும்ல. அப்போ எதை எடுத்துப்போம்? இங்கே இருக்கிற இந்த டிவைசர் தான் இங்கே டிவைடண்டாக இங்கிட்டு வந்துடும். இங்கே இருக்கிற ரிமைண்டர் தான் இங்கே வரும். அப்போ 20 ஈக்குவல் டு 12. 20 12ஆல் டிவைட் பண்ணுறோம். 12ஆல் டிவைட் பண்ணல 1 டைம் தான். 1 12 சார் 12, 8 ரிமைண்டர் வரும். ஓகே, அப்போ நமக்கு என்ன எழுதுவோம்? 20 ஈக்குவல் டு 12. அந்த கோஷியன்ட் வந்துட்டு இன்ட்டு 1 ப்ளஸ் அந்த ரிமைண்டர் வந்து 8. ஓகே, அப்போ நமக்கு ரிமைண்டர் 8ங்கிறது என்னது? அதுவும் நாட் ஈக்குவல் டு 0 தான். இப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்து என்ன ஆகிடும்? இங்கே இருக்கிற இந்த டிவைடண்டு தான் டிவைசர் தான் இங்கே டிவைடண்டாக எடுத்துப்போம். அப்போ 12 ஈக்குவல் டு இந்த 8 இங்கே வரும். இப்போ 12 டிவைடட் பை 8 அது ரெண்டு தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அதுவும் 1 டைம் தான் நம்ம பண்ண முடியும். 1 8 சார் 8, ரிமைண்டர் 4ன்னு வருது. ஸோ இங்கே இன்ட்டு 1 ப்ளஸ் 4 எழுதுவோம். அப்போ 12 ஈக்குவல் டு 8 இன்ட்டு 1 ப்ளஸ் 4. ஓகே, அப்போ இங்கே நமக்கு என்ன ஆச்சு? ரிமைண்டர் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0 தான். அப்போ பின்னையும் கண்டினியூ பண்ணும்ல. அப்போ இருக்க இங்கே டிவைசர் தான் இங்கிட்டு டிவைடண்டாக வரும். இந்த ரிமைண்டர் தான் இங்கே எழுதுவோம். அப்போ 8 ஈக்குவல் டு 4. இப்போ 8ஐ 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 8ஐ 4ஆல் டிவைட் பண்ணல 2 டைம்ஸ் வரும். 4 2 சார் 8, ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும்? 4 இன்ட்டு 2 ப்ளஸ் 0, ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துடுச்சு. இந்த ரிமைண்டர் இஸ் 0. ரிமைண்டர் 0ன்னு வந்ததுன்னா அங்கே இருக்கிற அந்த டிவைசர் இருக்குல்ல, அதான் வந்துட்டு ஹெச்சிசிஎஃப். ஏன்னா எதால் நம்ம டிவைட் பண்ணுறோமோ அதான் வந்துட்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, அப்போ இங்கே ரிமைண்டர் 0 வரையில் எதால் டிவைட் பண்ணையில் 0 கிடைக்குதோ அந்த தான் வந்துட்டு ஹெச்சிசிஎஃப். அப்போ நமக்கு இங்கே 0 கிடைக்கும்போது அங்கே இருக்கிற டிவைசர் என்னது? 4. அப்போ therefore HCF of 340 and 412 is அந்த டிவைசர் தான் ஆன்சர் 4. அதான் ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கம்ப்ளீட்டட். அப்படியே மாறி மாறி ஒரு டிவைசரும் ரிமைண்டர் அதை வச்சு டிவைட் பண்ணி நம்மளை ஃபைனலாக 0 வரையில் அப்போ இருக்கிற டிவைசர் என்னவோ அதான் வந்துட்டு நமக்கு HCF. செகண்ட் சப்டிவிஷனில் 867க்கும் 255க்கும் HCF ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ to find the HCF of 867 and 255 using Euclid's division algorithm அப்படின்னு எழுதுகிறோம். எழுதிட்டு Euclid's division algorithm என்னது? A equal to BQ plus R. அப்போது இதில் AB இதான் கொடுத்துருக்காங்க. HCF இது AB தான் எடுப்போம். இதில் எது பிக்கஸ்ட் நம்பரோ அதான் ஏவும், ஸ்மாலஸ்ட் நம்பர் B எடுத்துக்கிறோம். அப்போ ஏங்கிறது 867ம் Bங்கிறது 255ம். அப்போ 867 ஈக்குவல் டு 255. இது ரெண்டு டிவைட் பண்ணல கோஷன் ரிமைண்டர் கிடைக்கும், அதை இங்கே எழுதிக்கிறோம். ஓகே, அப்போது 867 டிவைடட் பை 255 டிவைட் பண்ணல 3 டைம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். 3 டைம்ஸ் வரைக்கும் பண்ணல 765 கிடைக்குது. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணல 102. ஸோ கோஷியன்ட் வந்துட்டு 3யும் ரிமைண்டர் வந்துட்டு 102வும். ஓகே, அப்போது 867 ஈக்குவல் டு 255 இன்ட்டு அந்த கோஷியன்ட் 3 ப்ளஸ் ரிமைண்டர் வந்துட்டு 102. அப்போ ரிமைண்டர் இங்கே நாட் ஈக்குவல் டு 0 தானே. அப்போ ரிமைண்டர் 102 நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் என்ன பண்ணும்? பின்னையும் கண்டினியூ பண்ணும். கண்டினியூ பண்ணுறது இந்த டிவைசர் தான் நம்ம இங்கே டிவைடண்டாக எடுத்துப்போம். இந்த ரிமைண்டர் தான் வந்துட்டு இங்கே டிவைசராக எடுத்துப்போம். அப்போ 255 ஈக்குவல் டு 102. இப்போ 255 102ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ 2 டைம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். 2 டைம்ஸுங்கிறது 204 வருது. அப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ணல 51. அப்போ இதில் கோஷியன்ட்டுங்கிறது 2, ரிமைண்டருங்கிறது 51. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதுவோம்?
255 equal to 102 இருக்கா இன்ட்டு அந்த கோஷன் வந்துட்டு 2வும் ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 51 எழுதுகிறோம். அப்போ ரிமைண்டர் 51ங்கிறது என்னது நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் என்ன பண்ணணும் பின்னையும் கண்டினியூ பண்ணணும். அப்போ இந்த 102 இந்த டிவைசர் தான் டிவைடண்டாக எடுத்துப்போம். இந்த ரிமைண்டர் 51 தான் இங்கே எடுத்துப்போம். அப்போ 102வும் 51 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணல 2 டைம்ஸ் வரைக்கும் பண்ணலாம். 2 டைம்ஸ் பண்ணல என்ன ஆகும் 102 வந்துட்டு 51 டிவைட் பண்ணல 2 டைம்ஸ்க்கு 102வே கிடைக்குது. அப்போ மைனஸ் பண்ணல 0 கிடைச்சிருச்சு. ஸோ நமக்கு 102 ஈக்குவல் டு 51 இருக்குல்ல இன்ட்டு 2 போட்டு அதை கோஷன் இன்ட்டு 2 ப்ளஸ் ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு. ரிமைண்டர் 0ன்னு வந்ததுன்னா அப்போ எதாவது நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி தட் மீன்ஸ் எந்த டிவைசர் என்னவோ அதான் வந்துட்டு HCF. ஸோ இங்கே என்ன எழுதுகிறோம் the remainder is 0. Here the remainder is 0. Therefore HCF of 867 and 255 is இங்கே இருக்கிற அந்த டிவைசர் என்னது 51. அதான் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா HCF 10,224 and 9,648. இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் டு ஃபைண்ட் HCF of 10,224 and 9,648 using Euclid's division algorithm. Euclid's division algorithm என்னது A equal to BQ plus R. இதில் பிக்கஸ்ட் நம்ம வந்து 10,224 தான். அப்போ அதை தான் ஏவை எடுத்துப்போம். 10,224 ஈக்குவல் டு பிங்கிறதா 9,648. அப்போ நமக்கு இது ரெண்டு டிவைட் பண்ணி கிடைக்கல கோஷன் ரிமைண்டர் கிடைக்கும். அப்போ அது வந்துட்டு நம்ம இங்கே டிவைட் பண்ணியிருக்கோம். 10,224 9,648 ஒன் டைம் தான் பண்ண முடியும். அப்போ ஒன் டைம் பண்ணல நமக்கு ரிமைண்டர் வந்துட்டு 576 கிடைக்கும். ஏன்னா இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியல, இது லெஸ்ஸர் வேல்யூ ஆயிடுச்சுல. இப்போ ரிமைண்டர் இதான். அப்போ இங்கே என்ன எழுதுவோம் அது கூட 10,224 ஈக்குவல் டு 9,648 எழுதியிருப்போம்ல அது கூட இன்ட்டு 1 ப்ளஸ் 576 அதான் இன்ட்டு 1ங்கிறது அந்த கோஷியன்ட்டும் ப்ளஸ் ரிமைண்டர் இருக்கிற அந்த 576 எழுதுகிறோம். இப்போ இங்கே ரிமைண்டர் 0 வரல, அப்போ கண்டினியூ பண்ணணும் இல்லையா. ரிமைண்டர் 576 நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை தான் இந்த டிவைசர் தான் டிவைடண்டாக எடுத்துப்போம். இந்த ரிமைண்டர் தான் அடுத்து டிவைசரை எடுத்துப்போம். இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். 900 இது ரெண்டு டிவைட் பண்ணதுக்கப்புறம் தான் இது கம்ப்ளீட் பண்ண முடியும். இது ரெண்டு தான் நம்ம எழுத முடியும். HCFன்னு கொடுத்துருப்பாங்களே, அப்போ அது ரெண்டு தான் எழுத முடியும். அது ரெண்டு டிவைட் பண்ணி தான் கோஷன் ரிமைண்டர் எழுதுவோம். ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு 9,648யும் 576 டிவைட் பண்ணல ஃபஸ்ட்டு ஒன் டைம் பண்ணுவோம். 576 ஒன் டைம், ஏன்னா 964 இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஒன் டைம் வேறு பண்ணலை நம்ம. அப்போ ஒன் டைம் பண்ணல 576 கிடைக்குது. அப்போ நமக்கு அது மைனஸ் பண்ணல என்ன கிடைக்குது 388 கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்கிறது 576ல. ஸோ இந்த 8 கீழே கொண்டு வரையில் 3,888 கிடைக்கும். அதை நம்ம 6 டைம்ஸ் பண்ணல 3,456. இது ரெண்டு மைனஸ் பண்ணி கிடைக்கல 432. ஓகே, அப்போ நமக்கு இதில் கோஷின்ங்கிறது என்னது 16ம் ரிமைண்டர் வந்துட்டு 432. அப்போ நமக்கு அதான் இங்கே எழுதியிருக்கோம் 9,648 ஈக்குவல் டு இந்த டிவைஸர் நம்ம எழுதியிருப்போம் 576. அப்போ இன்ட்டு கோஷியன்ட்டுங்கிறது 16ம் ப்ளஸ் ரிமைண்டருங்கிறது 432 வரும். பின்னி ரிமைண்டர் வந்துட்டு என்னவா இருக்குது நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்து என்ன பண்ணும், இந்த டிவைசர் தான் டிவைடண்டாக எடுப்போம், இந்த ரிமைண்டர் தான் டிவைசராக எடுப்போம். அப்போ நமக்கு இது ரெண்டு டிவைட் பண்ணணும். இது ரெண்டு டிவைட் பண்ணையில் ஒன் டைம் தான் பண்ண முடியும். ஒன் டைம் பண்ணையில் ரிமைண்டர் என்ன வருது 144. அப்போ நமக்கு 576 ஈக்குவல் டு 432 இன்ட்டு அந்த கோஷன் 1 ப்ளஸ் ரிமைண்டர் 144. பின்னிக்கு இது நாட் ஈக்குவல் டு 0 தான். ரிமைண்டர் 144 நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 நிறைய என்ன பண்ணும், இந்த டிவைசர் தான் டிவைடண்டாக எடுத்துப்போம், இந்த ரிமைண்டர் தான் டிவைசராக வரும். இது ரெண்டு தான் டிவைட் பண்ணும். இப்போ அது ரெண்டு நமக்கு பின்னி டிவைட் பண்ணையில் நமக்கு 3 டைம்ஸ் எடுக்கலாம். 144 இன்ட்டு 3ங்கிறது 432 கிடைக்குது ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு என்ன எழுதுவோம் 432 ஈக்குவல் டு 144 இருக்குல்ல இன்ட்டு அந்த கோஷன் 3 ப்ளஸ் ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு. ஹியர் த ரிமைண்டர் இஸ் 0. ரிமைண்டர் 0வாக வரும்போது தான் அங்கே இருக்கிற அந்த டிவைசர் தான் HCF. அப்போ தேர்ஃபார் HCF of 10,224 and 9,648 is 144. Next, fourth subdivision.
to find the HCF of 3 terms கொடுத்துருந்தாங்க, 3 numbers கொடுத்துருக்காங்க, 84, 90 and 120. இது 3 நம்பர்ஸ்க்கு நமக்கு HCF ஃபைண்ட் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2 எடுத்து ஃபைண்ட் பண்ணுவோம், அது கூட அடுத்து நெக்ஸ்ட்டு 2 எடுப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு 2 எடுப்போம், கிடைச்சது கூட நெக்ஸ்ட்டு 1 வச்சு செய்வோம். ஓகே, அப்போ நம்ம எழுதிக்கணும், டு ஃபைண்ட் த HCF ஆஃப் 84, 90 and 120 யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். என்னது, A = BQ + R. அப்போ ஏங்கிறது இது நம்ம ஃபஸ்ட்டு 2 தான் எடுக்கணும், ஏன்னா ஃபஸ்ட்டு 3 எடுத்திருக்கோம், அதில் எடுக்கிறது ஃபஸ்ட்டு 2 தான் எடுத்து செய்வோம், 84, 90. இதில் எது பிக்கஸ்ட் நம்பர், 90. அப்போ ஏங்கிறது 90, பிங்கிறது 84. அப்போ 90 = 84. அப்போ 90யும் 84 நம்ம டிவைட் பண்ணுறோம். 90-ஐ 84ஆல் டிவைட் பண்ணாலும் 1 டைம்ஸ் தான் பண்ண முடியும். 184 சார் 84, பேலன்ஸு 6 வரும். ஓகே, அப்போ நமக்கு வந்துட்டு 90 = 84 இன்ட்டு கோஷன் இன்ட்டு 1 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 6. ரிமைண்டர் 6ன்னு வந்தனால என்ன ஆயிடுச்சு, நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் பின்னையும் கண்டினியூ பண்ணும். எது, இந்த டிவைசர் தான் டிவைடண்டாக எடுத்துப்போம், இந்த ரிமைண்டர் தான் டிவைசர் ஆகும். 84 = 6ன்னு வரும், அதை 84-ஐ 6ஆல் டிவைட் பண்ணுறோம். 84-ஐ 6ஆல் டிவைட் பண்ணல 1 6 are 6, ரிமைண்டர் 2 வருவீங்க, இந்த 4 கீழே கொண்டு வருவோம், 24. அப்போ என்ன ஆகிடும், 6 4s are 24, ரிமைண்டர் 0. தட் மீன்ஸ் இங்கே கோஷன் என்ன இருக்குது, 14, ரிமைண்டர் வந்துட்டு 0. அப்போது 84 = 6 எழுதியிருப்போமா, இன்ட்டு அந்த க்யூங்கிறது கோஷன் இன்ட்டு 14 ப்ளஸ் அந்த ரிமைண்டர் ஆறுங்கிறது 0. ஹியர் த ரிமைண்டர் இஸ் 0. ரிமைண்டர் 0வாக வந்ததுன்னா அங்கே இருக்கிற டிவைசர் என்னவோ அதான் HCF. therefore HCF of 84 and 90 2 நம்பர்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 84 and 90 is 6. நெக்ஸ்ட் இன்னொரு 120 இருக்குல்ல, அது எப்படின்னா இந்த 6 கிடச்சிருக்குல்ல, இந்த 6ஐயும் 120க்கும் நம்ம HCF ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு 2 எடுத்து HCF ஃபைண்ட் பண்ணோம், பண்ணி நமக்கு HCF கிடைக்கும்ல, அந்த HCF கூட தேர்ட் நம்பரை வச்சு இன்னும் இருக்க HCF ஃபைண்ட் பண்ணோம். அதான் இங்கே எழுதியிருக்கோம், டு ஃபைண்ட் த HCF ஆஃப் 6 and 120 using Euclid's division algorithm. Euclid's division algorithm என்னது, A = BQ + R. இப்போ இது ரெண்டு பிக்கஸ்ட் நம்பர் எது, 120, அதான் A, Bங்கிறது 6. அப்போ 120 = 6. அப்போ 120-ஐ 6ஆல் டிவைட் பண்ணுறோம், 6 2s are 12, 0. இப்போ இங்கே இருக்கிற இந்த 0 வந்துட்டு மேலே வந்துடும், அப்போ என்ன வரும், 20. அதாவது 6 × 20, அது 120 = இங்கே கோஷியன்ட்டுங்கிறது என்னது, 20. 6 இன்ட்டு க்யூக்கு வந்துட்டு 20 ப்ளஸ் ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு. ஸோ ஹியர் த ரிமைண்டர் இஸ் 0. இப்போ ரிமைண்டர் 0ன்னு வந்தனால இதோட HCF என்னது, therefore HCF ஆஃப் 6 and 120 இஸ், இதோட டிவைசர் வந்து 6. நம்ம இப்படி செஞ்சு வரையில் ஃபைனலாக HCF என்ன கிடைக்குதோ அதான் டோட்டலான டேர்ம்ஸ்க்கான HCF, டோட்டல் நம்பர்ஸ்க்கான HCF, அதாவது 3 நம்பர்ஸ்க்கான HCFும் ஃபைனலாக கிடைக்கும்ல, அதான் அதுக்குள்ளே HCF-ஆக இருக்கும். இப்போ இங்கே ஃபைனலாக கிடைச்ச HCF எது, 6 தான். அப்போ therefore HCF ஆஃப் 84, 90 and 120 is அந்த 6. அதான் ஆன்சர்.